அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீரன் முக்பிரன் வ ஆமிரா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. المدد يا رسول الله المدد يا غوث المدد يا ஷேக். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை ஒரு புனிதமான ஒரு ஜும்மா மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். ரமலான் நம்மை விட்டு கடந்து விட்டது. ரமலான் மாதம் கடந்த அடுத்த ஜும்மாவிலே நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த ஜும்மாவிலே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம விட்டு ரமலான் போச்சு, ரமலான்ல இருந்து நமக்கு என்ன ஒரு மாற்றம் கிடைச்சது, ரமலான் நமக்கு என்ன ஒரு தாக்கத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசோதனை செய்யணும். ரமலான் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், ரமலான்ல செஞ்ச நல்ல அமல்களை இப்போ செய்கிறோமா, ரமலான்ல விட்ட கெட்ட செயல்களை, தீய செயல்களை, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்களை இப்போவும் நம்ம அல்லாஹ் பிடிக்காத செய்யாமல் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசோதனை செஞ்சுக்கிறோம். எல்லாருமே ரமலான்ல ஏதாவது ஒரு அமல் குறிப்பாக செஞ்சுருப்பாங்க. சிலர் துவா அதிகமாக கேட்டிருப்பாங்க, குரான் ஓதிருப்பாங்க, திக்ர் செஞ்சுருப்பாங்க, அல்லாஹ்வுடைய நினைப்பில் அதிகமாக இருப்பாங்க, நோன்பு வச்சிருப்பாங்க. நோன்பு எல்லாரும் கட்டாயம் வைக்கிறோம். இந்த நோன்பு காலத்தில் சில ஏதாவது குறிப்பாக அமல் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த அமலை நிரந்தரமாக ஆக்கணும். ரமலான் நமக்கு அதுதான் ஒரு மாற்றத்தை தரணும். ரமலான் நம்ம செஞ்ச அமலை நிரந்தரமாக செய்யணும். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்றான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஹ்தியக்கல் யகீன். அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க எது வரைக்கும் சொன்னா யஹ்தியக்கல் யகீன், உங்களுக்கு மௌத்து வர வரைக்கும் நீங்க அல்லாஹ் வணங்குங்க. அல்லாஹ் இந்த ஒரு ரமலான் மட்டும் வணங்கினா போதும், ரமலான்ல போதும், சரி நமக்கு வியாதி வந்துச்சு, வியாதி முடிஞ்ச உடனே அல்லாஹ் வணங்க தேவை அப்படின்னு கிடையாது. எது வரைக்கும் சொன்னா உடல்ல இருந்து ரூஹு வெளியேற வரைக்கும் அல்லாஹ்வை தான் வணங்கணும். அல்லாஹ் வணங்கிட்டே இருங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறார், நாயகமே எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்க, ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுங்க, சின்னதா இருக்கணும், அந்த அட்வைஸ் சின்னதா இருக்கணும், அதுக்கப்புறம் அதை பத்தின வேற யார்த்தையும் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது சுருக்கமா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சஹாபாக்கள் ஒரு சஹாபி கேட்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கேள்வி சஹாபாக்கள் விதவிதமான கேள்விலாம் கேட்பாங்க. சுருக்கமா இருக்கணும், நான் நிறைய அமல் செய்யறோம், கொஞ்சம் அமலா செஞ்சாலும் சொர்க்கம் போகலாம், அப்படி ஏதாவது விதவிதமான கேள்வி கேட்பாங்க. சலாசம் அதுக்கு அழகான பதில சொல்லுவாங்க. இந்த சஹாபி, நான் எனக்கு சுருக்கமா உபதேசம் செய்யுங்க, அது சுருக்கமா இருக்கணும், அதை பத்தி நான் வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது, அதை செஞ்சா நான் சொர்க்கத்துக்கு போயிடலாம், அப்படி ஏதாவது சிறிய அமலை சொல்லுங்க அப்படின்னு சலாசம் கேட்கறேன். அந்த அமல் தான் அது செஞ்ச சொர்க்கம் ஸ்ட்ரைட்டா போயிடலாம் அப்படின்னு கேட்கும் போது சலாசம் அழகான ரெண்டே வார்த்தையை சொல்றாங்க. சல்லல்லாஹு சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்ளு, சும்மஸ்தகீம், அதிலே நிலைச்சிரி. ஈமான் கொண்டு ஒன்னு அல்லாஹ் ஈமான் கொள்ளணும், அதன் பிறகு சும்மஸ்தகீம், அது நிலைச்சி இருக்கணும். சில பேர் ஈமான் கொள்ளுவாங்க, அல்லாஹ் வாயாளர் ஈமான் கொண்டு பேராளர் முஸ்லிமாருன்ட்டு முஸ்லிமுக்கு ஆகாத காரியங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாம கடைசி வரைக்கும் ஈமானோடு இருந்து ஈமானோட மௌத்தா போங்க என்பதாக சலாசம் சுருக்கமா சொன்னாங்க.
சஹாபாக்கள் தொடர்ந்து அமல் செய்யற சில சஹாபாக்கள் ஒரு சுண்ணத்தை ஒரு அமலை தொடர்ந்து வாழ்நாள் ஃபுல்லா செஞ்சுட்டே இருந்தாங்க. சில சஹாபாக்கள் லுஹா தொழுகை வழமையா தினமும் தொழுதுட்டே வந்தாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் மாசத்துல 3 நாள் ஐயாமி ஃபீல் சொல்லக்கூடிய 13, 14, 15 மாதம் மாதம் கரெக்டா நம்ப வச்சுருவாங்க. இப்படி சில சஹாபாக்கள் சில அமல்களை தொடர்ந்து செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லா விதமான நல்ல அமல்களையும் தொடர்ந்து செய்வாங்க. நோயாளி விசாரிப்பாங்க, ஜனாசா தொழிலை கலந்துப்பாங்க, ஏழை எளிய மிஸ்கீனுக்கு உணவு தருவாங்க. சில நம்ம ரமதான்ல அதிகமா தான தர்மம் செய்வோம். ரமதானுக்கு அப்புறம் கையை சுருக்கிப்போம். ரமதான்ல மட்டும் ஏழைகள் கிடையாது, எல்லா நாளும் ஏழைகள் இருக்கிறாங்க, எல்லா நாளும் பசிச்சவங்க இருக்கிறாங்க, எல்லா நாளும் உதவி செய்யறோம். அந்த மாதிரி எல்லா சஹாபாக்கள் சில செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடியதா இருந்தாங்க. ரமதான் நம்ம ஹராமான பார்வை தவிர்த்து இருந்தோம். ரமதானுக்கு அப்புறம் ஏதோ நம்மள அல்லாஹ் சுதந்திரம் விட்டுட்டான், இப்ப ரமலானுக்கு அப்புறம் ரமதான்ல கெட்ட பார்வை பார்க்கலாம், கெட்ட செயலை செய்யலாம், ஹராமான செயலை செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரமதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பயிற்சி காலம் தான் ரமதான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் சொன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் தாலா நான் சில பேர் ஹராமான செயலை ரமதான்ல விட்டுடுவாங்க. ரமதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆள் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாங்க. எல்லாத்தையும் தாடி கொண்டு மீசை எல்லாத்தையும் வலிச்சிருவாங்க, செயலை மாத்திடுவாங்க, ஹராமான பார்வை ஹராமான செயலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் அல்லாஹ் சிலருக்கு ரிஸ்கை எழுதி வச்சுட்டான், அதுதான் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு அமல் செஞ்சு எவ்வளவு வியாபாரம் செஞ்சாலும் எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அந்த அளவு என்னமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு தாய் கணவன் மனைவி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வயிற்றுக்குள்ள மனைவியோட அந்த பெண்ணோட வயிற்றுக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்கும்னு சொல்லி சலாசம் ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க. 40 நாள் அது விந்து துளியா இருக்கும். 40 நாளுக்கு அப்புறம் அடுத்து அந்த துளி ரத்த கட்டியா மாறும். இப்படி 40 நாள் ரத்த கட்டியாவே இருக்கும். அதுக்கு அடுத்த 40 நாள் அது சதை கட்டியா மாறும். டோட்டலா 120 நாளுக்கு அப்புறம் ஒரு மனைவியோட அந்த கர்ப்பப்பையில 120 நாளுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா அது ஒரு சதக்கட்டியா இருக்குது, ஒரு பிண்டமா இருக்கும். அப்போ மலக்குமா அந்த வயிற்றுல அல்லாஹ் கேட்பானா, யா அல்லாஹ் இந்த சதக்கட்டியே நான் என்ன எழுதிட்டோம்? 4 விஷயங்கள் அல்லாஹ் எழுத சொல்லுவான். முதலாவது விஷயம், யா அல்லாஹ் இதற்குரிய வாழ்வாதாரம் எவ்வளவு காலம், 60 வயசு வாழுமா, 70 வயசு வாழுமா, 100 வயசு வாழுமா, எவ்வளவு வாழும் அப்படின்னு நான் எவ்வளவு எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மலக்குகள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அது நிர்ணயிக்கப்படுது. 2வது அஜல், அதுல முடிவு எங்க அப்படின்னு அந்த முடிவும் அந்த கர்ப்பப்பையில் எழுதப்படுது. 3வது இந்த சதக்கட்டி, இந்த ரத்த கட்டியா இருக்குல்ல, இந்த சதக்கட்டி மனிதனான பிறகு எவ்வளவு அமல் செய்யும், என்னென்ன அமல் செய்யும், எவ்வளவு அமல் செய்யும் என்பதையும் அல்லாஹ் தஆலா அந்த கர்ப்பப்பையில எல்லாம் பதிவு செஞ்சிடான். 4வதா இது பாக்கியவானா அல்லது துர்பாக்கியவானா, ஸ்ரீதேவியா அல்லது மூதேவியா, இது நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாயோட கர்ப்பப்பையில எல்லாம் எழுதி வச்சிடறான். பாக்கியவான் துர்பாக்கியவான் அர்த்தம் சொன்னா, பாக்கியவான் சொன்னா மௌத்தா போகும்போது ஈமானோட மரணித்தா அவன் பாக்கியவான். மௌத்தா போகும்போது ஈமான் அல்லாஹ் காப்பாத்தும், ஈமான் அல்லாஹ் மௌத்தா போயிட்டா சொன்னா அவன் துர்பாக்கியவான். ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒருத்தர் நல்ல அமல் செஞ்சுட்டே வருவாரு, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு முழம் தான் கேப் இருக்குமா. கடைசியா மௌத்தா போகும்போது அவர் முஸ்லிம் அல்லாத காஃபிரா மௌத்தா போயிடுவாரு, எனவே நரகம் செல்வார் என்பதாக சலாச சொன்னாங்க. அதே மாதிரி ஒருத்தர் நரகத்துக்குடைய செயலா செஞ்சுட்டே வருவார், கடைசியில மௌத்தா போற டைம்ல அவருக்கு நரகத்துக்கு ஒரு முழம் தான் கேப் இருக்கும். அதுக்குள்ள அவர் நல்ல அமல் செஞ்சு ஈமானோட மரணம் மௌத்தா போயிடுவார், அவர் சொர்க்கவாதியா மாறி போயிடுவார் என்பதாக சலாசம் சொன்னாங்க. இதுக்கு நிறைய சம்பவங்கள் நமக்கு படிப்பினையா சொல்லலாம். ஹைபர் போர்ல சலாசம் கூடாரத்துல இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் வராரு, ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ச்சதுக்கு ஒரு யூதன் வராரு. ஒரு வாலிபர் வந்து சஹாபாக்கள்கிட்ட எங்க சலாசம் கேட்கறாங்க, உங்க நபி எங்கன்னு கேட்கும் போது கூடாரத்தை கை காமிக்கிறாங்க, உள்ள போனா சலாசம் இருக்கிறாங்க. அப்ப அந்த நபர் கேட்கிறாரு, நீங்க அல்லாஹ்வோட ரசூல் தானே, நான் இப்ப என்ன பண்ண சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சலாசம் சொல்றாங்க, ஈமான் கொள்ளு அப்படின்னு. ஈமான் சலாசம் கையை எப்படி ஈமான் கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண, எப்படி சொர்க்கத்துக்கு போறது அப்படின்னு கேட்டா, இப்ப சொல்றாங்க, இப்ப நடக்கிறதுல போர், அந்த போர்ல கலந்துக்குப்பா, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் சொன்ன உடனே போர்ல கலந்துக்கிறாங்க. அந்த போர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க, அவன் சொர்க்கவாதி ஆயிட்டாரு. அவர் வாழ்ந்த காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமா வாழ்ந்தாரு. அந்த ஒரு நாள் சலாசம் கையை பிடிச்சி ஈமான் கொண்டாங்க, போர்ல கலந்து ஷஹீதானாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அதனால நம்ம செய்யற அமல நிரந்தரமா செய்யணும். செஞ்சுக்கிட்டே நல்ல அமலா செஞ்சு கடைசியில நம்ம நிலைமை வேற மாதிரி போச்சு சொன்னா நமக்கு நம்முடைய எதிர்கால மரமே நமக்கு ரொம்ப ஆபத்தா அமைஞ்சிரும். அதனால நம்ம செய்யற அமல நிரந்தரமா செய்யணும், தொடர்ந்து செய்யணும், அல்லாஹ் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு என்ன விழிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும். ஒரு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒருத்தர் கடை வச்சிருந்தாரா, அந்த கடையில வருமானம் மொத்தம் மாசம் 2000 தான் கிடைச்சுதான். ரொம்ப கஷ்டமா இருக்கு, 2000 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஊர்ல பக்கத்து ஊர்ல இன்னொரு பிரான்ச் இன்னொரு கடை ஓபன் பண்ணாரு. அதையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அதே 2000 தான் கிடைச்சுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்க கடனை வாங்கி 3வது ஒரு கடையை திறந்தாரு. 3 கடையும் வரவு செலவு கூட்டி பார்த்தா அதே 2000 தான் கிடைச்சுதான். வாழ்க்கை வெறுத்து போயிட்டாரு. ஒரு கடை வச்சு 2000 தான் கிடைச்சிச்சு, 2 கடையும் 2000 தான் கிடைச்சிச்சு. சரி 3 கடை வச்சாங்க, அப்பயும் 2000 தான் கிடைச்சிச்சு. வெறுத்து போய்
தற்கொலை பண்ணிக்கலாம்னு போகும்போது ஒரு அறிஞர் எதுக்கு வராரு, விஷயத்தை கேள்விப்பட்டு தற்கொலை பண்ணக்கூடாதுப்பா, மரும ரொம்ப நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் பாக்கெட்ல ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கல்லை கொடுத்தாரு. அந்த கல்லை வச்சு நீ போச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லை வாங்கினவன் கல்லோட மதிப்பை தெரியாம என்ன பண்ணு தெரியாம நேரம் அரசவைக்கு போனான். அரசர்கிட்ட போய் கொடுத்தான். அரசே, இந்த கல்லை வச்சு ஏதாவது சம்மானம் கொடுங்கன்னு. அரசர் வாங்கி பார்த்தாரு, கல்லு ரொம்ப விலை மதிக்க முடியாத மாணிக்க கல்லா இருக்குது. இது எவ்வளவு கொடுத்தாலும் தகும், எவ்வளவு வேணா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கசானா திறந்து விட்டாரு. அரசர் கசானா திறந்து விட்டு, நீ என்ன வேணா எடுத்துக்கப்பா, ஆனா ஒரு நிபந்தனை, ஒரு பொருள் மட்டும் தான் எடுக்கணும். நிறைய பொருள் இருக்குது. அரசர் கிரீடம் இருக்கு, ஒட்டியானம் இருக்குது, ஒட்டியானம், தங்க செயின், மோதிரம், காப்பு எல்லாம் இருக்குது. ஆனா நீ அதுல இருந்து ஒரே ஒரு பொருள் தான் எடுக்கணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எடுத்து 10 நிமிஷம் தான் டைம், அதுக்கு எடுத்து வெளியே வந்துடலாம். நான் 10 நிமிஷத்துக்குள்ள நீ வரல, நீ எதுவுமே எடுக்கணும், எதுவுமே சொந்தம் கிடையாது. 10 நிமிஷத்துல பெல் அடிப்பா, அதுக்குள்ள வெளியில வந்துடும். வெளியில வரும்போது உன் கையில என்ன இருக்குது அது உனக்கு சொந்தம். நீ வெளியில வரும்போது உன் கையில எதுவுமே இல்லைன்னு சொன்னா எதுவுமே எனக்கு சொந்தம் இல்ல, திரும்ப அந்த கல்லை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லது கசானா திறந்துட்டு உள்ள விட்டுட்டாரு. இவன் போறான், போய் மோதிரம் எடுக்கிறான். மோதிரம் ரொம்ப பெருசா இருக்குதே பாப்பா, கொஞ்சம் தூரம் போனா செயின் இருக்குது, மோதிரத்துல செயின் பெருசா இருக்குது அப்படின்னு செயின் எடுத்தான். இன்னும் கொஞ்சம் போனா ஒட்டியார் இருக்குது, கிரீடம் இருக்குது, ஒவ்வொன்னா பார்த்து இது பெருசு இது பெருசு ஒவ்வொன்னா எடுத்து ஆசையை காமிச்சு கடைசியா டைம் முடிஞ்சு போச்சு. அரசர் ஆனாயிட்டார். டைம் முடிய போதுவா, சீக்கிரம் வெளியில வா அப்படின்னு சொன்ன உடனே அவசரத்தை எதை எடுக்க தெரியாம கண்ணை முட்டி ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வெளியில வந்துட்டான். அதை கொண்டு போய் சேட்டுகள் அடகு வச்சு பார்த்தா அதே 2000 தான் கிடைச்சிட்டான். ஒரு கடை வச்சு 2000 தான் கிடைச்சிச்சு, 2 கடை 2000 தான் கிடைச்சி, 3 கடை 2000 தான் கிடைச்சி, விலை மதிக்க முடியாத கல்லை வச்சு அதையும் போய் வித்து பார்த்தா அதுக்கும் 2000 தான் கிடைச்சு. அல்ல என்ன நாடுறானோ அதுதான் கிடைக்கும். உனக்கு 2000 எழுதி வச்சுதான் அந்த 2000 தான் கிடைக்கும் என்பதாக இந்த சமூகம் படிப்பு தராங்க. அதனால அல்லாஹு தாலா நம்மள கடைசி வரைக்கும் ஈமானவர்களும் அதை நிலைச்சிருக்கணும். சல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்க, நாயுமே உங்களுக்கு இப்பெல்லாம் நரைமுடி தெரியுது, நரைமுடி அதிகமா காணப்படுது, என்ன விஷயம் கேட்கும் போது சலாஹ் சொல்றாங்க, சையபத்தின் ஹூதுன் வாஹுவாத்துஹா, ஹூது சூரா அது போன்ற சூறாக்கள் என்னை நரைக்க வச்சுச்சு அப்படின்னு சலாசம் சொல்றாங்க. சலாசம் 63 வயது தான் வாழ்ந்தாங்க. அந்த 63 வயதுல சில நரைமுடிகள், தாடிகள் எல்லாம் நரைமுடி இருந்துச்சு. அது எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கவுண்டர் சஹாபாக்கள் எண்ணி வச்சிருந்தாங்க. ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, ஒரு ஹதீஸ்ல சலாசம் தாடியிலையும் முடியிலையும் 14 நரைமுடி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல 20 நரைமுடிகள் சலாசம் இருந்துச்சு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. சலாசம் முதல் நரைமுடி எங்க வச்சு சொன்னா, இந்த கிரிதான் சொல்லுவோம் இல்லையா, காது ஒட்டின சோனை, இங்கதான் முதல் சலாஸ் நரைமுடி ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் 2வதா இந்த கீழ் உதடுக்கு கீழே சின்னதா குறுந்தாடி சொல்லுவாங்க இல்லையா, அங்கதான் 2வது சலாஸ் நரைமுடி வந்துச்சு. அதான் சொல்லுவாங்க, இந்த முடியை மொத்தமா வழிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நரைமுடி இங்க வந்துச்சு, 2வது நரைமுடி இங்க வந்துச்சு, டோட்டலா 20 நரைமுடி இருந்துச்சு அப்படின்னு ஒரு அறிவிப்புல, இன்னொரு அறிவிப்புல 14 முடி இருந்துச்சு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்ப விஷயம் நான் சொன்னா, சஹாபாக்கள் கேட்கறாங்க, நான் இன்னும் உங்களுக்கு நரைமுடி எல்லாம் இப்ப தென்படுத்தி கேட்கும் போது சலாசம் சொல்றாங்க, ஹூது சூரா இன்னும் அது போன்ற சூறாக்களை நரைக்க செஞ்சிருச்சு, அதை சிந்திக்கும் நரைமுடி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த சூறால அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, உலமாக்கள் சொல்றாங்க, அந்த சூறால ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றானா, வஸ்தகிம் கமா உமைத்த, நான் எதை ஏவரணும் அது நீங்க உறுதியா இருங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதாவது எதை செய்யறீங்களோ அது உறுதியா நிலைத்து செய்யுங்க. இப்ப செய்யறது அப்புறம் ஒரு கஷ்டம் வந்தா செய்யறது, கஷ்டம் எல்லாம் விட்டுறது அப்படி செய்யாதீங்க, தொடர்ந்து ஒரு அமல் செஞ்சு தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொன்னா. அதனால எனக்கு நிறைச்சி போச்சு என்பதாக சலாசம் சொல்றாங்க. அதனால செய்யக்கூடிய அமலை தொடர்ந்து செய்யணுமா. ஐஷாவையும் அறிவிக்கிறாங்க, ஐஷா குரான் ஓதிட்டு இருக்கும் போது ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்தை படிச்ச உடனே சலாசம் ஒரு சந்தேகம் வந்தது, நான் இனிமே இந்த ஆயத்தை அல்லாஹ் யாரும் சொல்றான் அப்படின்னு. அப்படின்னா அந்த ஆயத்தை சொல்றேன்னு சொன்னா, வல்லதீன நல்லவர்கள் சிலர் அமல் செய்வாங்க. எப்படி செய்வாங்க சொன்னா, தன் உள்ளம் நடுங்கியவர்களாக பயந்தவர்களாக அமல் செய்வாங்க அப்படின்னு அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றாங்க. பயந்துகிட்டே செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ ஐஷால வந்து கேட்கறாங்க, சல்லல்லாஹு நாயுமே இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா கெட்டவங்களை பத்தி சொல்றானா, ஒரு பொருள் திருடும் போது பயந்து திருட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை பத்தி சொல்றானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா திருட்டை பத்தி, விபச்சாரம் பத்தி, மது பயந்து குடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றானா கேட்கும் போது சல்லல்லாஹு விளக்கம் தராங்க. ஐஷா கிட்ட சொல்றாங்க, ஐஷாவே இந்த ஆயத்தை யாரை பத்தி சொல்லணும்னு சொன்னா, நல்லவர்கள் அமல் செய்வாங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஜகாத் எல்லாம் கொடுப்பாங்க, ஆனாலும் உள்ளத்துல ஒரு பயம் இருக்கும், அல்லாஹ் இந்த அமலை ஏத்துப்பானா, நம்ம அமலை நம்ம முகத்தை தூக்கி எரிஞ்சிருவானா, இல்ல அல்லாஹ்ட்ட தர்பார்ல போய் அல்லாஹ் சமர்ப்பிக்கப்படுமா, இதுக்கு அல்லாஹ் கூலி தருவானா அப்படின்னு பயந்து அமல் செய்வாங்க. அல்லாஹ் அவங்களுதான் இந்த ஆயத்தை அல்லாஹ் குறிப்பிடா அப்படின்னு சொல்றாங்க. நல்லவர்களை பழக்கம் அதுதான். நம்மளால நோன்பு வச்சோம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த நோன்பு அல்லாஹ்ட்ட கபூலாச்சா, நம்ம செஞ்ச தான தர்மங்கள், திக்ருகள், குர்ஆன் ஓதுறோம், தராவி தொழுதோம், அதனால அல்லாஹ் கபூல் செஞ்சான்னு சொல்லி நல்லவர்கள் பயந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கணும். அமல் செஞ்சுட்டோம், நம்ம ஒரு மாசம் ஃபுல்லா நீட்டா தராவி தொழுதுட்டோம், முழு குர்ஆனை நின்று கேட்டுட்டோம், அமல் நோன்பு வச்சுட்டோம், 30 நோன்பு வச்சுட்டோம், நமக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இருமாப்பல ஒரு தைரியத்தில் இருக்கக்கூடாது. அந்த அமல் அல்லாஹ்ட்ட கபூல் ஆச்சா, கபூல் ஆகலையா, அல்லாஹ் திரும்ப நம்ம முகத்தை தூக்கி எரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா விளக்கம் தரான். அதனால செய்யறத தெளிவா செய்யணும். உலகம்
அழியக்கூடிய உலகம் தான். உலகம் எப்பயுமே நிரந்தரம் கிடையாது. உலகத்துல நம்ம ஆசைப்படுறோம், வாழணும், நீண்ட காலம் எல்லாத்தையுமே ஆசை இருக்குதான் செய்யும். ஆனா நீண்ட காலம் வாழ்ந்து போய் கேட்டா சலிச்சு போயிடும். அதாவது உலகம் முடிவு நோக்கி தான் பயது, முடிவு நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்குது. முடிவு தான் சிறந்தது. முடிவு இல்லாம எந்த ஒரு பொருளுக்கும் முடிவே இல்லைன்னு சொன்னா நமக்கு அது போர் அடிச்சு போட்டு சலிப்பாயிடும். முடிவே இல்லாம ஒரு பொருள் இருக்குது, உதாரணம் ஒரு சேர் இருக்குது, அந்த சேருக்கு ஆயுசுக்குள்ள நீட்டா அதை கொடுத்தான்னு சொன்னா அந்த சேரு ரொம்ப நேரம் சேர் யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளே ஒண்ணு மாத்திடுவோம், அல்ல உடஞ்சிரும். எந்த ஒரு பொருளுமே நிரந்தரமா இருந்து சொன்னா அதுக்கு மதிப்பே இருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சில மனுஷரை வந்து கேட்டாங்களாம், மூசாவே அல்லாட்ட கேட்டு இங்க யாருக்குமே மௌத் வரக்கூடாது, அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு மூசாட்ட வந்து சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டாங்க, அல்லா என் உம்மத்துக்கு யாருக்குமே மௌத்த கொடுக்காத அல்லா அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. யாருக்குமே மௌத் ஆகல. ஒரே வீட்டுல 10-15 கிழடுங்களா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் 400 வயசு 500 வயசுலாம் வாழ்றாங்க. எங்க பார்த்தாலும் கிழவங்களா இருக்காங்க. செஞ்சுட்டு பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு குடோன்ல ஒரு 10-15 குழந்தைங்கள சமாளிக்க முடியுமா? ஒன்னே நம்மளால சமாளிக்க முடியல. ஒரே வீட்டுல 10-15 எல்லாம் கிழவங்க, வயசானவங்க, தாடி அடிச்சு போய், நூல் அடிச்சு போய், கூணு வந்து போய் எல்லாம் கிழவெல்லாம் இரும்பிக்கிட்டே தும்பிக்கிட்டே கிடக்குறாங்க. ரொம்ப இவரை பார்த்து அவருக்கு வெறுப்பு போட்டு, அவரை பார்த்து இவருக்கு வெறுப்பு போட்டு, ரொம்ப சடைஞ்சுக்கு, ரொம்ப எரிச்சா டென்ஷன் ஆயிட்டாங்க எல்லாம். திரும்ப மூசாட போய், மூசாவை பழைய வாழ்க்கை திருப்பி அல்லா கொடுக்க சொன்ன உடனே திரும்ப கொடுத்தாங்க. திரும்ப எல்லாத்துக்கும் மௌத்த கொடுத்தாங்க. வரலாறு வருது. மௌத்து தான் நிரந்தரம், மௌத்து தான் சிறந்தது. இன்னும் சொல்ல போனா மௌத்துக்கு அப்பதான் நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது. சொர்க்கத்தை கால் வைக்கும் போது நல்லவர்கள் சொல்லுவாங்களா, யாருலாம் சொர்க்கத்தை கால் வச்ச உடனே சொன்ன வார்த்தை தெரியுமா? எல்லா கவலைகளும், எல்லா முசீபத்தும், எல்லா பிரச்சனையும் இன்றோடு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் கிடையாது, ஃபுல்லா நிம்மதி தான், சந்தோஷம் தான், நிரந்தரம் தான். அதுதான் சொல்றாங்க, நிம்மதின்றது மௌத்துல தான் எல்லாம் வச்சிருக்கலாம். மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை தான் நிம்மதி. தொடர்ந்து வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். ஆக அல்லாஹ் தஆலா வாழ்ந்த வாழ்க்கையில சிறந்த செய்யணும். ரமலான நோன்பு வச்சோம், ரமலான மட்டும் நோன்பு வச்சீங்க தொழுதீங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு ரமலானி அப்படின்னு சொல்லுவாங்க. ரமலான் மட்டும் இருந்தா, ரமலான் கரெக்டா வந்துருவாங்க, தராயத்துல வந்துருவாரு, 5 வக்து தொழுவாரு, நோன்பு வைப்பாரு, கரெக்டா நீட்டா இருப்பாருன்னா அவருக்கு பேர் ரமலானி. ரமலானுக்கு அப்புறம் தொடர்ந்து தொழுகிறாரு, ஓதுறாரு சொன்னா அவருக்கு பேர் ரப்பானி, அதாவது அல்லாஹ்வை சார்ந்தவங்க. ரமலானுக்காக நோன்பு வச்சா நீங்க ரமலான சார்ந்தவங்க. அல்லாஹ்க்காக தொடர்ந்து இன்னமும் நோன்பு வைக்க, இன்னமும் தொழுகிறீங்க, ஜகாத் கொடுக்குறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, சதக்கா செய்றீங்க சொன்னா உங்களுக்கு பேர் ரப்பானி, அல்லாஹ்வுடைய அடியார். ரமலான் செஞ்சா ரமலானுக்குரிய அடியார்கள். ரமலானுக்கு அப்புறம் தொடர்ந்து செய்யுங்க நீங்க அல்லாஹ்வுடைய அடியார் என்பதாக உலமாக்கள் சொல்லுவாங்க. அதனால தொடர்ந்து அமல் செய்யறோம். 14 ஜுஸ்ல ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லுவான், வலா தகுனு கல்லதி நகத் கஸ்லஹா மின் பாய்து குவத்தி அன்காதஹா. அல்லாஹ் சொல்ற ஒரு ஆயத்துல ஒரு பணக்கார பெண் இருந்துச்சான். 14 ஜுஸ்ல அல்லாஹ் சொல்றான், பணக்கார பெண் இருந்துச்சான். அந்த பணக்கார பெண்ணை சுத்தி எல்லாரும் சுத்தி உட்காந்து ஜடையை பின்றாங்களா, நீட்டு முடி வச்சிருக்கிறாவ. ஒன்னா ஜடையை ஒவ்வொன்னா கோத்துனால அழகா நீட்டா பின்றாங்க, சாயங்காலம் வரைக்கும் பின்றாங்க. பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முடி தீப அவுத்து போட்டாலாம். அப்ப கேட்கறான், அல்லாஹ்ல கேட்கறான், எதுக்கு இந்த முடி அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜடை பின்னாங்க, பின்னி முடிச்ச பேர் அவுத்து போட்டாங்க, இந்த மாதிரி நீங்க ஆயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். என்னன்னா, ஒரு மாசம் ஃபுல்லா நீட்டா சுத்தமா இருந்தீங்க, ரமலான் முடிஞ்சதுக்கு பழையபடி நீங்க மாறிடாதீங்க, இந்த பெண்ணு மாதிரி முடி வரிச்சு போட்டு பழையபடி ஆயிடாதீங்க, நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி நீட்டா இருங்க, அமல் தொடர்ந்து செய்யுங்க என்பதை அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அதனால தொடர்ந்து அமல் செய்யறோம். அந்த செஞ்சக்கூடிய அமலை தொடர்ந்து சலாசம் ஐஷான்னு கேட்கறாங்க, நாயகமே சிறந்த அமல் எது அப்படின்னு ஆயிஷா கேட்க சலாசம் சொல்றாங்க, அஹபுல் அமாலி, அல்லாஹ்க்கு பிடிச்ச அமல் எது தெரியுமா ஆயிஷா? இலல்லாஹி, நீங்க நீங்க சின்ன அமல் செஞ்சாலும், குறைவான அமல் செஞ்சாலும் அது தொடர்ந்து செய்யுங்க, அதுதான் அல்லாஹ்க்கு பிடிக்கும். ஒரு பக்கம் ஜுசு ஓதுறீங்களா, அந்த குர்ஆன் அந்த தொடர்ந்து ஓதுங்க. ரமலான மட்டும் ஓதாதீங்க, ரமலானுக்கு அப்புறம் தொடர்ந்து ஓதுங்க, அதுதான் அல்லாஹ்க்கு பிடிக்கிறதாக அஸ்ஸலாசு சொல்றாங்க. கம்மியான அமலா இருந்தாலும் அதை தொடர்ந்து நியமமா தொடர்ந்து தினமும் செஞ்சுட்டு வந்தா அது அல்லாஹ்க்கு பிடிக்கும். விட்டு விட்டு செய்யறது, சந்தர்ப்பம் வந்தா செய்து, சந்தர்ப்பம் எல்லாம் செய்து, டைம் இருந்தா செய்து, டைம் எல்லாம் செய்யாம வருது, இது அல்லாஹ்க்கு பிடிக்காது என்பதாக அஸ்ஸலாசு சொல்றாங்க. குர்ஆன்ல 80 இடத்துக்கு மேல ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், அகீமு ஸலாத்த வஆத்து ஸக்கா. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆயத்து தான், தொழுகை நிலையாட்டுங்கள், ஜகாத் கொடுங்க. இந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹ் 80 இடத்துக்கு மேல அல்லாஹ் சொல்றான். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் தொழுகை நிலைநாட்டுங்க தான். ஆனா இதுக்கு இமாம்கள் 3 அர்த்தத்தை தராங்க. அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க, அதுக்கு 3 அர்த்தம். முதல் அர்த்தம் நம்ம சொல்றதா, தொழுகையை முறைப்படி அது சர்த்தப்படி தொழுகை நிலைநாட்டுங்கள், இது முதல் அர்த்தம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, தொழுகைய அதற்குரிய நேரத்துல எப்போ தொழுகுமோ அந்த நேரத்துல கரெக்டா தொழுங்க, இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது ஒரு அர்த்தம் இருக்குது, என்ன அர்த்தம் சொன்னா, தொழுகையே நிரந்தரமா தொழுங்க, விட்டு விட்டு தொழுவாதீங்க, ரமலானுக்கு மட்டும் தொழுவாதீங்க, நிரந்தரமா தொழுங்க அப்படின்னு சொல்லி 3 அர்த்தம் சொல்றாங்க. இந்த ஆயத்துக்கு அல்லாஹ் 80 இடத்துக்கு மேல குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், தொழுகையை தொடர்ந்து தொழுங்க, நிரந்தரமா தொழுங்க, அதுக்குரிய நேரத்தை தொழுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதனால தொழுகையில தான் வெற்றி இருக்குது. சூரா அன்ஆம்ல இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் தெளிவா சொல்றான், வஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், தொழுகையை அவங்க நிரந்தரமா செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ் இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. தொழுகையை நிரந்தரமா செய்யறோம், கொஞ்ச நேரம் செய்யறோம், செய்யாம விடக்கூடாது. ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான் 13 ஜுஸ்ல, வைதா மஸ்தல் இன்சானோ லுர்ரன், ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு நஷ்டமோ துன்பமோ ஏதோ வந்துருச்சுன்னு சொன்னா,
தானி ஜன்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, என்னை வந்து அவன் கூடுவான். ஒருத்தனுக்கு நஷ்டம் ஒரு துன்பம் வந்துச்சு சொன்னா அவன் என்ன கூப்பிடுவான். எப்படின்னு சொன்னா உக்காந்தவனா கூப்பிடுவான், நின்றவனா உட்காந்தவனா என்ன கூப்பிடுவான். லம்மா கஷ்டப்பட அன்பு, நான் அந்த கஷ்டத்தை அவனை நீக்கிட்டேன். அவன் ஏதோ ஒரு கஷ்டத்தை கூப்பிடான், உட்காந்து கூப்பிடான், நின்று கூப்பிடான், காப்பாத்து கூப்பிடான். அந்த கஷ்டம் நீங்கி போச்சு. லம்மா கஷ்டப்பட அன்பு, அந்த கஷ்டத்தை அவனுக்கு கஷ்டம் நீக்கின்னு சொன்னா மர்ற அல்லம் எதுவுனா இல்ல லுரி மசஹு, அந்த கஷ்டம் நீங்கின பிறகு அவன் என்ன கண்டுக்கவே மாட்டான், என்ன கண்டுக்காம போயிடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம இப்ப செய்யறத தெளிவா அல்லாஹ் சொல்றான். ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் ஒரு துன்பம் வந்தா என்ன அப்படியே அல்லாஹ் என்ன காப்பாத்து உழுகுவான், இரவு பகலா தொழுவான், உட்காந்து தொழுவான், படுத்து தொழுவான், சைதால செய்வான். எந்த கஷ்டத்தை ஒரு நஷ்டத்தை ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்கிட்டான்னு சொன்னா அந்த கஷ்டம் அவன் போனதுக்கு அப்புறம் திரும்ப எப்படி இருப்பான்னு சொன்னா நான் அல்லாவை கூப்பிடவே இல்லை, அல்லாவை நினைக்காத மாதிரி மாறி போயிடுவான் அல்லாஹ் சொல்றான். நம்ம சேர்ந்து அப்படி அல்லாஹ் சொல்றான். எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் கூப்பிட இல்லையா. ஒரு எக்ஸாம் வருதுன்னு சொன்னா பிள்ளைங்க பார்த்தோம் சொன்னா தொழுக வருவாங்க, சைதால அதிகமா துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு கஷ்டம் வருது, ஒரு விபத்து ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொன்னா அது அல்லாஹ் அல்லாஹ் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரி ஆயிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் போக்கு நினைக்க மாட்டாங்க. ஒரு வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சு சொன்னா எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு, எல்லாம் நான் நம்பிதான் முதல்ல போட்டேன், வியாபாரம் செஞ்சேன், வியாபாரத்து நஷ்டம் ஆயிடுச்சு, எல்லாரும் காப்பாத்துன்னு அல்லாஹ் காப்பாத்தியான்னு சொன்னா திரும்ப நான் என் திறமையில தான் காப்பாத்தேன், அல்லாஹ் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். அப்படியே மாறி போயிடுவாங்க. அதான் அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அம்மா கஷ்டம் அன்பு, நான் அந்த கஷ்டத்தை துன்பத்தை விபத்தை நீக்கிட்டேன்னு சொன்னா என்னை மறந்து போயிடுவான் என்பதான் அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி ஆக்கக்கூடாது. மனிதன் இயல்பே அது தானே. ஏதாவது தேவையான வந்து கடன் கேட்பான், டேய் குர்ராடு ஏண்டா இத்தனை நாளா என்ன கேட்கவே இல்லை, இப்ப மட்டும் கேட்கறேன்னு சொல்ல முடியாது. இத்தனை நாளா என்ன கண்டுக்கவே இல்லை, நான் அப்படி கஷ்டப்பட்டேன், என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு, நான் அதை பண்ண இதை பண்ண, அப்பெல்லாம் என் வீட்டுக்கு வரல, இப்போ உன் தேவனா மட்டும் வரையா அப்படின்னு கேட்பான் இல்லையா. அது மாதிரி அல்லாஹ் கேட்கறான். நீங்க தேவனா மட்டும் கேட்கறீங்க, 11 மாசம் அல்லாவை கண்டுக்காம இருந்துட்டு ஒரு மாசம் மட்டும் அல்லாஹ் வந்து எல்லாம் காப்பாத்தணும் அல்லாஹ் நம்ம கண்டுப்பானா? எப்பவுமே அல்லாஹ் வணங்கணும். இப்ப நான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் சலாசம் ஒட்டகத்துக்கு பின்னால உட்காந்துருப்பேன். சலாசம் நான் சின்ன புள்ளியா இருப்பேன், சலாசம் ஒட்டகம் பின்னாடி உட்காந்துருப்பேன். அப்ப இப்னு அப்பாஸ் அப்படின்னு சலாசம் என்ன கூப்பிடுவாங்க. அப்ப நான் லப்பாக்கே சாதகே ரசூலா, நான் இவன் வந்துட்டு சொல்லுங்க நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்னு பின்னாடி ஒட்டகம் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. சலாசம் கூப்பிடுவாங்க, இப்னு அப்பாஸ் அப்படின்னு கூப்பிட்ட உடனே லப்பைக், நான் வந்து சலாசம் நான் இவன் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சில அறிவுரைகள் எனக்கு செய்வாங்க. அதுல செஞ்ச அறிவுரை என்னன்னு சொன்னா ஒண்ணு சொல்றாங்க, நீ நல்ல காலத்துல இருக்கும் போது அல்லாஹ் எப்பவுமே கூப்பிடு, ஆரோக்கியமா இருக்க திடகாத்தமா இருக்கிற. இப்ப எல்லாமே திடகாத்தமா இருப்பாங்க. வயசு ஆக நாள் ஆக நம்ம சோர்ந்து போயிடுவோம், டயர்ட் ஆயிடுவோம். அப்ப அல்லாஹ் கூப்பிடாம எப்பவுமே அல்லாஹ் கூப்பிடுங்க. திடகாத்தமா இருக்கும்போது ஆரோக்கியமா இருக்கும்போது அல்லாஹ் கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட நீ நல்லா இருக்கும்போது அல்லாஹ் கூப்பிட சொன்னா நீ கஷ்டமா இருக்கும்போது நீ கூப்பிடாம அல்லாஹ் உதவி செய்வான். நல்லா இருக்கும்போது அல்லாஹ் தொழுகிறீங்க, கஷ்டம் வரும்போது நீங்க அல்லாஹ் உன்கிட்ட டைரக்டா வந்து உதவி நீங்க கூப்பிட தேவையில்ல, கேட்க தேவையில்ல, அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால எப்பவுமே அல்லாஹ் வணங்குறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் ஃபிரௌன் சம்பவம். ஃபிரௌன் அல்லாஹ்வை வணங்கவே இல்லை. என்ன சொல்ல போனா அவன் சொல்றான், நான் தான் அண்ணா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய கடவுள். அவன் கடவுள்னு சொல்லல, கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னான். அவன் அழிகிற காலத்துல அல்லாஹ் அவன் மூழ்க வச்சான். நதியில மூழ்க வைக்கும் போது அவன் சொன்னானா அல்லாஹ் அப்ப இஸ்திஃபா செஞ்சான், அல்லாஹ் கூப்பிட்டான். அப்போ ஜிப்ரீல் கோவப்பட்டு அவன் வாயில மண்ணள்ளி போட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆல்லான் இப்பதான் அவனுக்கு கண்ணு தெரிஞ்சா கதை அசைத்தமின் கபுல், இதுக்கு முன்னாடி நிறைய மாற்றம் செஞ்சு என்ன வணங்காம இருந்த பெரிய கடவுள் நீ தான் சொன்னேன். இப்ப எல்லாம் தெரிஞ்சு போய் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையை முடிய போகுது ஃபிரௌனுக்கு, அவனை அழிக்க போறாங்க. அப்போ வந்து அல்லாஹ் அவன் கூப்பிடான். அப்போ அல்லாஹ் தான் ஏத்துக்கல. அப்போ அந்த கடவுள் சார்ந்த மலக்கள் சில மலக்கு இருப்பாங்களா, மலக்கெல்லாம் பேசிக்கிறாங்களா, இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இதே சம்பவம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீன் வைத்திர முழுங்கும் போது அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வைத்து திக்ர் செய்றாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன், நீ தான் பரிசுத்தமான என்னை காப்பாத்த அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அப்ப அந்த மலக்கெல்லாம் பேசிக்கிறாங்களா, இந்த வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து, இந்த குரல் நாங்க ஏற்கனவே கேட்ட பரிச்சயமான குரல், ஏற்கனவே கேள்விப்பட்ட குரலா இருக்குது, ஆனா இடம் புதுசா இருக்குது அப்படி பேசிக்கிறாங்க. அதாவது எப்பவுமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே அல்லாஹ் கூப்பிட்டா இருந்தாங்க, ஆனா புது இடத்தை வந்து கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி மலக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா ஃபிரௌன் இது வரைக்கும் கூப்பிடவே இல்லை அல்லாஹ், இப்ப மட்டும் அல்லாஹ் கூப்பிட்டான். அந்த மாதிரி கஷ்ட காலத்தை மட்டும் அல்லாஹ் கூப்பிடாம எப்பவுமே நீங்க நிரந்தரமா அல்லாஹ் நல்லா இருக்கும் போது ஆரோக்கியமா இருக்கும்போது அல்லாஹ் கூப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க கஷ்டப்படும் போது நஷ்டப்படும் போது நோய்வாய்ப்படும் போது அல்லாஹ் நீங்க கூப்பிடாமலே வந்து உதவுவான். அதனால எல்லா காலத்திலும் அல்லாஹ் வணங்க. அல்லாஹ் ரமலான்ல மட்டும் அல்லாஹ் கிடையாது, ரமலானுக்கு அப்புறம் அல்லாஹ் இருக்கலாம். ஆக அல்லாஹ் தஆலா நிரந்தரமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.